ஒரு சில கோழில வந்து ரெட்டைக்கரு இருக்க மாதிரி முட்டைகள் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அந்த ரெட்டைக்கரு இருக்க முட்டைகள் வந்து ஃபர்ஸ்ட் பொரிக்குமான்னு பார்ப்போம். பொரிக்குமான்னு கேட்டா பெரும்பாலும் பொரிக்காது. ஆனா பொரிச்சிருக்கு. என்னோட பண்ணையில வந்து ரெட்டைக்கரு இருக்க முட்டை பொரிச்சிருக்கு. ரெட்டைக்கரு இருந்தாலும் 2 கோழி குஞ்சு பொரிக்குமான்னு கேட்டீங்கன்னா 2 கோழி குஞ்சு பொரிக்காது. ஒரு முட்டைக்குள்ள 2 கரு மஞ்சள் கரு இருக்கும். அப்புறம் மீதி ஒயிட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா 2 மஞ்சள் கரு இருந்தாலுமே ஒரு மஞ்சள் கரு தான் வளர்ந்து பொரிக்கும். ஆனா அந்த பொரிக்கக்கூடிய குஞ்சு வந்து கொஞ்சம் பெரிய குஞ்சா இருக்கும், கோழி குஞ்சு. ஆனா பெரும்பாலும் இந்த முட்டைகள் வந்து பொரிக்காது. நிறைய ட்ரிப் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அது வந்து ஒரு சில லைனேஜில் இருக்கக்கூடிய கோழிகள் தான் அங்கே ரெட்டைக்கரு முட்டை வைக்கும். எல்லா கோழிகளும் வைக்காது. ஒரு சில லைனேஜ் இருக்க கோழிகள் தான் ரெட்டைக்கரு. இப்ப என்கிட்ட வந்து பண்ணையில இருக்கக்கூடிய கிளிமி கோழி எந்த கோழியுமே ரெட்டைக்கரு முட்டை வைக்காது. ஒரு சில இந்த ரெட்டைக்கரு முட்டை வந்து வச்சு அந்த கோழியை அறுத்துருவாங்க, அந்த கோழியை வந்து வித்துருவாங்க, அந்த கோழி வச்சுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு ஆகாது நினைப்பாங்க, அப்படியே சும்மா நினைப்பாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. இந்த ரெட்டைக்கரு இருக்கும் கோழி வந்து முட்டை வைக்கும் ரொம்ப சிரமப்படும். சில டைம் வந்து பிளட் கூட வெளியே வந்துடும். அந்த ரெட்டைக்கரு வைக்கிறதுனால கோழிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அது இயற்கையாவே அது முட்டையை வெளியே கன்னி வடை இந்த மாதிரி சின்ன வடைகளா இருந்தா ரொம்ப கஷ்டம். அது முட்டையை வெளியே அனுப்புறதே கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிரமப்படும். அப்புறம் 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் அந்த கோழி முட்டையிடும். இந்த மாதிரி சின்ன லைனேஜ் கம்ப்ளைண்ட் மாதிரி தானே தவிர மற்றபடி இந்த ரெட்டைக்கரு வைக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க.